மேளா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி மேளா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்துட்டோம். வந்ததுமே மைக்கில் ஒருத்தர் பேசிகிட்டே இருந்தார். அவர் என்ன பேசுகிறாருன்னு கூட நாங்கள் கவனிக்கலை. அதுக்கப்புறம் இந்த ராட்டினம் எவ்வளோ அழகாக இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் ஒவ்வொரு கடையாக ஏறி என்னென்ன இருக்குன்ட்டு ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டே இருந்தோம். அப்புறம் ஸ்வீட்டு ஊறுகாய்லாம் இருந்துச்சு. இங்கே ஃபேமஸான ஊறுகாய்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஆனால் எனக்கு எதுவுமே பிடிக்காது இங்கே உள்ள டேஸ்ட்டு. என்னதான் இருந்தாலும் நம்ம தமிழ்நாடு ஊறுகாய் தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய டாய்ஸ் இருந்து இந்த குறைஞ்ச ரேட்டில் டிஷர்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஆனால் இந்த பொருளெல்லாம் அவ்வளோ ரேட்டு சொல்கிறானுங்க, பயங்கர ரேட்டு. நான் எதுவுமே வாங்கலை, பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போய் பஞ்சு மிட்டாய் வாங்கியிருந்தேன் தியா குட்டிக்காக. கொஞ்சம் கடையெல்லாம் அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பார்த்ததுமே தியா குட்டிக்கு விளையாடணும்னு ஆசை. ஆனால் இதை காட்டிலும் அந்த பெரிய பெரிய ராட்டினம் தான் அவங்க கேட்குறாங்க, இங்கே தான் போகணுன்னு. சத்தியமாக என்னால் முடியாது, வேணா நீங்கள் அப்பாவும் பொண்ணும் போங்கன்னு சொல்லிட்டேன். இல்லை அவர் சொல்லிட்டாரு, இல்லை நான் போகலை வேண்டான்னு. அதுக்கப்புறம் தியா குட்டி ஒவ்வொன்றா காமிச்சிட்டே இருந்தாங்களா, சரி அவங்கள ஏதாவது ஒன்றில் ஏற்றி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால இந்த ஜம்ப் பண்ணுறத பார்த்தோன்னே அது வேணும்னு சொல்லிட்டாங்க. இல்லை நான் சொன்னேன், இது வேண்டாம், பெரிய பிள்ளைங்க ஜம்ப் பண்ணும்போது நீ எங்கேயாவது விழுந்துருவ, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு டைமில் சொன்னேன், வளர்ந்து பிறகு போய்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. அவங்க வளர்ந்த பிறகு போவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு வார்த்தை சொன்னால் அதை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதையே நம்ம கண்டினியூ பண்ணுறாங்க. அதே மாதிரி சன்கிளாஸ் வேணுமான்னு கேட்டேன், இல்லை வேண்டாம் வீட்டில் இருக்குது அப்படின்றாங்க. பரவாயில்ல என் பிள்ளை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களும் ஒரு காரில் ஏற்றி விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோவும் காரில் ஏற்றி விட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த போட் டைப்பில் இது ஒரு ட்ராகன் டைப்பில் போட்டிருந்தோம் அந்த போட்டு. அதுவும் பார்த்துட்டு அப்படியே வரும்போது இந்த பிபி இது கிளி டைப்பில் இருந்துச்சு. அதை ஊதிட்டு நானும் ட்ரையல் பார்த்தேன், நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு. அதையும் வாங்கிட்டு அப்படியே இங்கே வரும்போது இங்கே காலாக்கட்டை வாங்கினேன். இது 50 ரூபா ஒன்று. எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டது. அதுக்கப்புறம் நான் எடுக்கிறதே இல்லை. சரி இந்த வாட்டி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். தியா குட்டி கேட்டுகிட்டே இருந்தாங்க, அவங்களுக்கு நான் வாங்கி தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஃபுல்லாக கலரு, நமக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைக்கு பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுத்துட்டு அங்கேருந்து நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். வந்தது அப்படியே ஒரு கடைக்குள்ளே போயிட்டு அங்கே போய் எதுவுமே வாங்கலை, அந்த ஃபிஷ்ஷை மட்டும் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுமே தியா குட்டியை ஹாப்பி